अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाख्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं सात्वैदं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाषाचार्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। நம்ம தொடர்ந்து 5வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? தாமோதரர் மாதம் தாமோதர லீலைகள் பார்த்தோம், வேறு ஸ்லோகங்கள் பார்த்தோம். அது 5வது அத்தியாயம். முன்னாடி பார்த்தது அப்படியே நம்ம தொடரலாம். 5வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேள்வி கேக்குறாங்க இல்லையா? முதலில் நாம் செயலை செய்ய வேண்டுமா, இல்லைன்னா செயலை செய்யாமல் இருக்க வேண்டுமா? செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றது பதிலா பக்தியுடன் செயலாற்ற வேண்டுமா, செயலை இல்லைன்னா பக்தியுடன் செயல்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுடைய கேள்வி 5வது அத்தியாயத்தில். இப்ப பகவான் அதுக்கு பதில் சொல்றாங்க. இப்ப இரண்டுமே நல்லதுதான். செயலை துறப்பதும் நல்லதுதான், அதுக்கப்புறம் பக்தியுடன் செயல்படுவதும் ரெண்டுமே முக்திக்கு ஏற்றதுதான். ஆனா இருந்தாலும் செயலை துறப்பதை விட பக்தியுடன் செயல்படுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க இருமைகளால் பாதிக்கப்படாமல் செயலின் விளைவுகளை இருமையில் பாதிக்கப்படாமல் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மனதில் இருந்தும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடலில் இருந்தும் அவங்க எந்த பட்டுதல் இல்லாமல் அவங்க செயல்கள் செய்து முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்தி யோகமும் சாங்கிய யோகமும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நாம் ஜட புலன்களின் மூலமாக நம்ம உடல் ரீதியாக வெளிப்புறமாக செய்யக்கூடிய இந்த எல்லா செயல்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்மிடம் இருந்து வேறுபட்டது, ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த செயல்கள் எல்லாமே நாம செய்யறோம். ஆனால் இந்த செயல்கள் எல்லாமே செய்யறதுக்காக ஆத்மா காரணமாக இருப்பதில்லை இல்லையா? பகவத்கீதையின் முதல் பாடம் என்னன்னா, நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த செயல்கள் எல்லாமே நாம் செய்கின்றோம் இல்லையா? புலன்களின் மூலமாக அந்த செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஆத்மா காரணம் இல்லை. அப்ப வேற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அப்ப அந்த எல்லாமே ஜட இயற்கையின் குணங்கள் தான் காரணம். ஜட இயற்கையின் குணங்களின் மூலமாகத்தான் நாம் எல்லா செயல்களும் செய்கின்றோம். ஆத்மா எப்பவுமே ஆன்மீகமயமானது இல்லையா? பகவான் எப்படி ஆன்மீகமயமானவராக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆத்மாவும் ஆன்மீகமயமானது, நித்தியமானது. ஆனா இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, இந்த தாழ்ந்த ஜட இயற்கையோட தொடர்பு கொள்வதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, முக்குணங்கள் இயற்கையின் மூலமாக செயல்படும் போது குணங்களின் சேர்க்கையால் என்ன ஆகுதுன்னா, அதன் மூலமாக செயல்கள் செய்து விளைவுகளில் மாட்டிக்கொள்கிறது.
இப்ப அந்த மாதிரி நம்ம செயல்கள் செய்யறதுக்காக பகவான் உள்ளிருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். ஏன்னா தனியாவும் நம்மளால செய்ய முடியாது இல்லையா? அப்ப அதை பகவான் எல்லாருடைய இருதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருந்து பகவான் நம்மிடம் நமக்குள் இருந்து நாம் ஆசைப்படுகின்ற அந்த ஒரு செயலுக்காக வழிகாட்டுகிறார். ஆனால் அந்த செயலின் பலன்களை பகவான் ஏற்பது இல்லை. இந்த பாவ புண்ணியத்தையும் அதையும் பகவான் ஏற்பது இல்லை. செயலுக்கு ஆத்மாவும் காரணமாக அமைவதில்லை, முக்குணங்கள் தான் காரணமாக அமைகின்றது. அதுக்கப்புறம் அந்த செயல்களின் விளைவுகள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த பாவ புண்ணியத்தை பகவான் ஏற்பது இல்லை. அப்ப எதனால நமக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் அறியாமைதான் இந்த ஆத்மா மயக்கத்திற்கு காரணமாகி 84 லட்சம் வகையான உடல்களை ஏற்பதற்கு காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகம் 16. ஞானேன து தத் அஜ்ஞானம். ஹரே கிருஷ்ணா. 5வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். 16 16. ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏசாம் நாசிதம் ஆத்மனக தேசாம் ஆதித்ய வஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். மொழிபெயர்ப்பு. இருப்பினும் அஜ்ஞானத்தை அளிக்கும் ஞானத்தால் ஒருவன் தெளிவடையும் போது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதைப் போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தப்படுகின்றது. பொருளுரை. கிருஷ்ணரை மறந்தவர்கள் குழப்பத்தில் இருப்பது நிச்சயம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்கள் குழம்புவதே இல்லை. சர்வம் ஞான பிளவேன ஞானாக்னீக சர்வ கர்மாணி என்றும் நகி ஞானேன சத்ருஷம் என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஞானத்திற்கு எப்போதும் உயர்மதிப்பு அளிக்கப்படுகிறது. அந்த ஞானம் என்பது என்ன? 7ஆம் அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது போல் கிருஷ்ணரிடம் சரணடையும் போதே பக்குவம் ஞானம் அடையப்படுகின்றது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பற்பல பிறவிகளை கடந்த பின் ஞானத்தில் பக்குவம் அடைந்தவன் கிருஷ்ணரிடம் சரணடையும் போது, அதாவது கிருஷ்ண உணர்வை அடையும் போது பகலில் சூரியன் எல்லாம் வெளிப்படுத்தப்படுவது போல் அனைத்தும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. உயிர்வாளி பல விதங்களில் மயக்கப்பட்டுள்ளான். உதாரணமாக, சற்றும் அறிவின்றி அவன் தன்னையே கடவுளாக எண்ணும் போது உண்மையில் அறியாமையின் இறுதி வலையில் வீழ்கிறான். ஆத்மாவே கடவுள் எண்ணி 5 16. உதாரணமாக, சற்றும் அறிவின்றி அவன் தன்னையே கடவுளாக எண்ணும் போது உண்மையில் அறியாமையின் இறுதி வலையில் வீழ்கிறான். ஆத்மாவே கடவுள் எனில் அவன் எவ்வாறு மயக்கத்திற்கு உட்படுவான்? கடவுள் மாயையில் மயங்குவாரா? அப்படியெனில் மாயை கடவுளை விட வலிமை வாய்ந்ததாகிவிடும். பக்குவமான கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள நபரிடமிருந்து மட்டுமே உண்மை ஞானத்தை அடைய முடியும். எனவே அத்தகைய அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை தேடி அவரின் கீழ் கிருஷ்ண உணர்வினை பயில வேண்டும். சூரியன் இருளை விரட்டுவதைப் போல கிருஷ்ண உணர்வு மாயையை விரட்டிவிடும். தான் இந்த உடல் அல்ல. உடலுக்கு அப்பாற்பட்ட திவ்யமான ஆத்மா என்னும் முழு ஞானத்தில் ஒருவன் இருந்தாலும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பகுத்தறிவது அவனுக்கு சாத்தியம் இல்லாததான செயலாக இருக்கலாம். இருப்பினும் அவன் கிருஷ்ண உணர்வில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பக்குவமான குருவிடம் தஞ்சம் அடைந்து விட்டால் அனைத்தையும் நன்றாக அறிய முடியும். கடவுளையும் கடவுளுடனான தனது உறவையும் கடவுளுடைய பிரதிநிதியை சந்தித்தால் தான் அறிய இயலும். அவரிடம் கடவுளை பற்றிய ஞானம் இருப்பதால் கடவுளுக்கு சாதாரணமாக செய்யப்படும் எல்லா மரியாதையும் அவருக்கு செலுத்தப்படும் போதிலும் கடவுளின் பிரதிநிதியாக அவர் தன்னை ஒருபோதும் கடவுள் என்று கூறிக்கொள்ள மாட்டார். கடவுளுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை கற்றல் வேண்டும். எனவேதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயத்தில் 2.18
12 ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தன்மை உடையவன் என்றும் தானும் தனித்தன்மை உடையவன் என்றும் கூறினார். அவர்கள் இறந்த காலத்திலும் தனிநபர்கள், நிகழ்காலத்திலும் தனிநபர்கள், எதிர்காலத்திலும் முக்திக்கு பிறகும் தனிநபர்களே. இரவில் நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக காண்கிறோம். ஆனால் பகலில் சூரியன் வானில் உள்ளது போல உள்ளபோது ஒவ்வொன்றின் உண்மையும் புலப்படுகிறது. தனித்தன்மையுடன் கூடிய ஆன்மீக வாழ்வை உணர்வதே உண்மை ஞானமாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இது வரைக்கும் நம்ம பார்த்தது நம்ம ஆத்மா எந்த செயல்களையும் உண்டாக்குவது இல்லை. அதுக்கப்புறம் செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவது இல்லை. ஜட இயற்கையின் குணங்கள் தான் காரணமாக அமைகின்றன. அந்த செயல் செய்வதற்காக பரமாத்மா நமக்கு உதவி செய்கின்றார். ஆனால் அதற்குரிய பாவ புண்ணியத்தை பகவான் ஏற்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எதற்காக நாம் இந்த செயல் செய்யறதுக்காக நாம் தூண்டப்படுகின்றோம். அதுக்கப்புறம் இந்த உடல் எடுப்பதற்கான நம்முடைய மெயினான அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அறியாமைதான் நாம் இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்களை எடுப்பதற்கும் காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த அறியாமையை, இந்த அஞ்ஞானத்தை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் விளக்குகின்றார். அப்ப அந்த அறியாமையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதும் இங்க ஒரு உதாரணத்தோட விளக்கப்படுது இல்லையா? அப்ப காலையில பார்த்தோம்னா சூரியன் வந்த உடனே என்ன ஆகுது, அங்க இருக்கிற எல்லா இருளும் போய் அந்த இடம் ஃபுல்லாவே நல்ல பிரகாசமாக ஆயிருது. இப்ப அதே மாதிரிதான் நாம அறியாமையினால் என்னும் இருளில் நாம் மயக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்ப அந்த அறியாமையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் இல்லையா? வெளியே வரும்போது என்ன ஆகுது, அப்ப அதுக்கு நமக்கு ஞானம், அந்த ஞான ஒளியின் மூலமாகத்தான் நாம் அந்த அறியாமை அழிக்க முடியும் இல்லையா? சூரியன் வந்த உடனே எப்படி இருளை எல்லாம் அழிக்கின்றதோ அதே மாதிரி ஞானம் என்ன ஆகும்னா இந்த அறியாமை இருளை முழுமையாக விரட்டி விடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதை நாம் இந்த அறியாமை விளக்குவதற்காக, அந்த ஞானத்தை பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க விளக்கப்படுது. இப்ப இதே பார்த்தோம்னா 4வது அத்தியாயத்திலையும் இதேதான் விளக்கப்பட்டு இருந்தது 36வது ஸ்லோகத்தில். இப்ப அதுல பார்க்கும்போது என்னன்னா, நீ ஞானம் என்னும் படகில் ஏறிவிட்டால் நீ இந்த துன்பக் கடலை கடந்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இவ்வாறு தன்னுணர்வு அடைந்த ஆத்மாவிடம் இருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா, பாவிகளில் எல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உண்மை ஞானம் என்னும் படகில் நிலை பெற்று விட்டால் உன்னால் துன்பக்கடலை கடக்க முடியும். அதுக்கப்புறம் இவ்வுலகில் உன்னத ஞானத்தை போல் சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பலமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான். இப்ப இதுல பிரபுபாதர் இங்க கீழே விளக்குறாங்க. கிருஷ்ணரை மறந்தவர்கள் குழப்பத்தில் இருப்பது நிச்சயம். அவங்க என்னன்னா எப்பவுமே அந்த ஒரு குழப்ப நிலை, எதனால எனக்கு இது நடந்தது, எதனால இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுது, ஏன் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழப்ப நிலையே எதுக்குமே அவங்களுக்கு பதில் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏதோ ஒரு செயல் செய்து என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப திரும்ப அதே ஒரு பிரச்சனையில என்ன ஆகுதுன்னா வேறொரு பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த ஒரு பிரச்சனையை அவங்க சரி செய்வதற்காக ஏதோ ஒரு விதமாக அவங்களாவே அவங்களே சிந்தித்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேறொரு பிரச்சனையில் திரும்ப மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு நிலை ஏற்படும். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு பக்தர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, குருகுலத்துல அவங்க ஒரு மாணவர் அங்கே பகவத்கீதை படித்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, குரு சொல்றாங்க, ஆன்மீக குரு, நீங்க என்ன பண்ணீங்கன்னா
இப்ப வந்து இங்க பகவத்கீதை எல்லாமே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? இப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து வாழ்க்கையில வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய இல்லத்துக்கு வந்து செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் வந்து இங்க காட்டுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியா ஒரு வீடு, ஒரு குடிசை மாதிரி வந்து கட்டிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து ஓகே, ஆன்மீக குரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ தினமும் வந்து பகவத்கீதை படிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னதுனால அந்த மாணவன் வந்து என்ன பண்றாங்கன்னா டெய்லி வந்து அந்த பகவத்கீதை வந்து படிக்கிறாங்க. படிக்கிறதுக்காக புத்தகம் வந்து எடுத்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு எடுத்து வந்து வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் ஒரு எலி வருது. பக்கத்துல வந்து ஒரு எலி வரும்போது என்ன ஆகுது, சும்மா சும்மா வந்து தொந்தரவு செய்யுதே, இந்த புத்தகம் எல்லாமே வந்து இந்த பேப்பர் எல்லாம் வந்து கடிச்சு சாப்பிடுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப வந்து அந்த நபர் வந்து என்ன பண்றாங்கன்னா சரி யாருக்கிட்டையாவது கேட்கலாம், வெளியே வந்து பார்க்கும்போது, ஏன்னா யாருமே இல்லை, காடு இல்லையா. அப்ப வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அந்த வழியா வர்றாங்க. அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நானு என்னுடைய குரு வந்து பகவத்கீதை படிக்க சொன்னாங்க, நான் வந்து எடுத்து வந்து படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த எலி வந்து தொந்தரவு பண்ணுது, அந்த பேப்பர் எல்லாம் வந்து சாப்பிடுது, நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட வந்து கேக்குறாங்க. அந்த நபர் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, பூனையை வந்து கொண்டு வந்து வச்சேன்னா எலி வந்து என்ன எலியை வந்து சாப்பிடும், உனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா அட நல்ல ஒரு இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பூனையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி பூனை வந்து இனி வந்து எலி வந்ததுன்னா பூனை வந்து சாப்பிடும், இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, இனி நம்ம வந்து பகவத்கீதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து படிக்க உட்கார்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பூனை வந்து சும்மா சும்மா வந்து கத்துது. அது வந்து பூனை வந்து கத்திக்கிட்டே இருக்கு. என்னடா எலி தொந்தரவு போயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பூனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு பூனை கத்திக்கிட்டே இருக்கு, படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும் போது சரி என்ன பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்ப அந்த நபர் வந்து வர்றாங்க. இப்ப அந்த நபர்கிட்டயே வந்து கேட்கலாம் நாம அப்படின்னு சொல்லும் போதும் சரி இப்ப வந்து நீ பூனை வந்து கொண்டு வந்துட்ட, அந்த பூனைக்கு பால் வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்ப நான் பாலுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது ஒரு பசுமாடு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா அப்போ இது நல்ல ஒரு இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா பசுமாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி இனி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பூனைக்கும் பால் கிடைச்சிரும், எலியும் வந்து வராது அப்படின்னு சொன்னோன்னா பூனை வந்து எலியை சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவத்கீதை வந்து எடுத்து படிக்க வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து கத்துது. என்னடா வந்து பூனை தொந்தரவு முடிஞ்சது, எலி தொந்தரவு முடிஞ்சதுன்னா மாடு கத்துதே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப அந்த அடுத்த நாள் வந்து அந்த நபர் அந்த வழியை வரும்போது அவங்க கிட்டே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கறாங்க. அப்ப வந்து சொன்னாங்க வந்து நீ மாடு வந்து கூட்டிட்டு வந்த, அதுக்கு வந்து புல்லு வேண்டாமா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ நான் வந்து இது எல்லாமே வந்து பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நான் எப்ப படிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது சரி நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி இதுவும் நல்லா இருக்கேன், அவங்க வந்து பசுமாட்டை பாத்துக்கோங்க, நீ வந்து பகவத்கீதை படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருமணம் வந்து செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, குழந்தைகள் வந்து 2 குழந்தைகள் வந்து வந்துருச்சு. இப்ப அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சொல்லிக்கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து புக் எடுத்துதான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தவறான ஒரு இடத்தில் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து கேட்டதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சில காலம் வந்து கழிந்த பிறகு வந்து அவங்களுடைய குரு வர்றாங்க. சரி என்னுடைய மாணவன் எப்படிதான் வந்து இருக்கான், பகவத்கீதை படிச்சிருக்கான், அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வந்து அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்து பார்த்தோம்னா அந்த அங்க வந்து கேக்குறாங்க, இங்க ஒரு குடிசை இருந்ததே, இங்க ஒரு என்னுடைய மாணவன் வந்து இங்க இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கேட்கும் போதும் நான் தான் வந்து அது அப்படின்னு சொன்ன உடனே குரு வந்து யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் எல்லாமே வந்து இருக்கு, மனைவி இருக்காங்க, இந்த மாதிரி வந்து இல்லம் எல்லாமே வந்து ரொம்ப பெரியதாக வந்து ஆயிடுச்சு. இத பார்த்துட்டு குரு வந்து ஆச்சரியப்படுறாங்க. நான் வந்து உனக்கு என்ன சொன்னேன், பகவத்கீதை படிக்க சொன்னேன், படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அவங்க வந்து படிக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னா அது அப்ப வந்து இது நடந்தது எல்லாமே வந்து அந்த நபர் வந்து சொன்னோன்னு ஆன்மீக குரு சொல்றாங்க, இப்ப வந்து உனக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போதும் ஆரம்பத்திலேயே சொல்லும் போது நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் இல்லையா, என்கிட்ட வந்து நீ கேட்டிருந்தா நான் உனக்கு வந்து பதில் வந்து கொடுத்திருப்பேன். யாரோ ஒரு நபர் இல்லையா, அவங்களுக்கே வந்து தெரியாது, அந்த மாதிரி ஒரு நபரிடம் வந்து போய் கேட்கும் போது என்ன ஆகுது,
இந்த தவறான ஒரு பிரச்சனையில் வந்து நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல பிரச்சனைகளில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். இப்படிதான் வந்து நாம் இந்த 84 லட்சம் வகையான உடல்களையும் எடுக்கிறதுக்கும் நமக்கு காரணமாக அமைகின்றது. அப்ப வந்து நம்ம வந்து இங்க சொல்லியிருக்கிற மாதிரி நம்முடைய அறியாமையை களைவதற்காக நாம் வந்து ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நாம் என்ன ஆகும்னா இந்த அறியாமை என்னும் இருளையும் வந்து விளக்க முடியும். இப்ப இதே பார்த்தோம்னா யுதிஷ்டிர மகாராஜா குருஷேத்திர போர்க்களம் எல்லாமே வந்து அங்கே முடிஞ்சிருச்சு. இப்ப அங்க எல்லாமே வந்து முடிஞ்ச பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா பாண்டவர்கள் மட்டும்தான் வந்து மிஞ்சினாங்க. அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா தான் வந்து ஆட்சியில் வந்து இருக்காங்க. இப்ப அங்க இருக்கும்போது என்ன ஆகுது, திருதராஷ்டிரரும் காந்தாரி வந்து அவங்களுடைய வந்து பாதுகாப்புலதான் வந்து இருக்காங்க. அப்போ அங்க வந்து பார்க்கும்போது பகவானுடைய கருணையின் மூலமாக என்ன ஆகுதுன்னா திருதராஷ்டிரருடைய சகோதரர் வந்து விதுரர், அவங்க ஒரு தூய பக்தர். இப்ப அந்த மாதிரி வந்து தூய பக்தராக வந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து உபதேசங்கள் எல்லாமே வந்து செய்யறாங்க. இப்ப வந்து நீங்க வந்து எதுக்காக இந்த போர் நடந்தது இல்லையா, உங்களுடைய மகன் துரியோதனன் ஆட்சியில் வந்து வர வேண்டும், பாண்டவர்களை நீங்க அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் வந்து போர் நடந்தது. ஆனா வந்து உங்களுடைய 100 மகன்கள் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. உங்களுடைய வயது முதுமை அடைந்து விட்டது, விரைவிலே உங்களுக்கு கண் பார்வை இல்லை, அதுக்கப்புறம் உடலும் தளர்ந்து விட்டது. எல்லாமே வந்து போன பிறகும் இன்னும் வந்து அவங்களுடைய ஒரு பீமனுடைய கொடுத்த அந்த மிச்ச உணவை வந்து நீங்க சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி வந்து இன்னும் வந்து நீங்க இங்க இருக்கணுமா, இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய உபதேசங்கள் வந்து கொடுத்த உடனே அப்பதான் திருதராஷ்டிரருக்கு ஞானக்கண் வந்து திறக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டுல இருந்து வெளியே போயிடுறாங்க. அப்ப வந்து மனைவிக்கு பொறுத்தவரையில ஒரு பதிவிரதையாக இருக்கின்ற மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் எங்க இருக்காங்களோ அங்கேதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாம வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா அரண்மனைக்கு அப்ப வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து வர்றாங்க, வந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் வந்து தேடுறாங்க. என்னுடைய பெரியப்பா வந்து காணாமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பெரியம்மாவையும் காணாமே அப்படின்னு சொல்லி வந்து தேடுறாங்க. திருதராஷ்டிரனும் காந்தாரியும் வந்து காணாமே அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடும்போது ரொம்ப வருத்தம், இங்க ரொம்ப வயதாயிருச்சு, அவங்களுக்கு ஏதாவது என் மேல தப்பா நினைச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் போதும் அங்க வந்து நாரத முனிவர் அங்க வர்றாங்க. அப்ப வந்து நாரத முனிவர் அங்க வரும்போதும் அவங்களுக்கு வந்து யுதிஷ்டிர மகாராஜுக்கு வந்து உபதேசங்கள் வந்து சொல்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை வந்து சார்ந்து வாழ்றதுக்காகத்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து சக்தி உள்ள ஜீவன் சக்தி குறைந்த ஜீவன் வந்து சக்தி அதிகமாக இருக்கிற அந்த சக்தி அதிகமாக இருக்கிற ஜீவன் வந்து சக்தி குறைந்த ஜீவனை வந்து அழித்து சாப்பிடுகின்றது. இப்படிதான் படைப்பு இல்லையா, அப்படிதான் வந்து இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போதும் அதனால வந்து நான் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நான் வந்து ஒன்னே என்னன்னா, நான் வந்து பகவான் எந்த யுகத்தில் இல்லையா எந்த நோக்கத்திற்காக வந்தாங்களோ, பகவான் வந்து வந்தாரோ அந்த நோக்கத்திற்காக அதை பகவானை மட்டுமே நாம் நோக்க வேண்டும். வெளிப்புறமாக நம்ம நடக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையினால் வந்து நாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உபதேசங்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாமளும் வந்து எப்படி இருக்கோம், நாமளும் கர்மத்தினாலும் குணத்தினாலும் காலத்தினாலும் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் இல்லையா. நாம் வந்து காலத்தால் கட்டுப்படுறோம் இல்லையா, இந்த டைம்குள்ள நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து இந்த ஒரு கட்டுப்பாட்டில் வந்து நாம இருக்கோம். அதுக்கப்புறம் கர்மா இல்லையா, கர்மத்தின் மூலமாக நாம் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். அதுக்கப்புறம் குணத்தின் மூலமாக இல்லையா, இப்ப பார்த்த மாதிரி முக்குணங்களின் மூலமாக நாம் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். இப்ப இந்த மாதிரி நாம் ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போதும் நாம் எப்படி மற்றவரை பாதுகாக்க முடியும்? அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மூணின் மூலமாக நாம் கட்டுப்படுகிறோம். காலத்தின் மூலமாக, குணத்தின் மூலமாக, கர்மத்தின் மூலமாக நாம் கட்டுப்படுத்தப்படும் போதும் நாம் எப்படி மற்றவர்களை பாதுகாக்க முடியும்? எல்லாருமே வந்து இருக்கின்ற எல்லா உயிர்வாளிகளும் பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து அங்க யுதிஷ்டிர மகாராஜுக்கு வந்து உபதேசங்கள் வந்து செய்யறாங்க. அதனால வந்து நீங்க திருதராஷ்டிரரை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து நாரத முனிவர் பொறுத்தவரையிலும் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. இனி நடக்க போவை எல்லாமே வந்து தெரிந்ததுனால திருதராஷ்டிரருடைய வந்து அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அங்க சொல்றாங்க. அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க சொல்றாங்க.
இப்ப வந்து அவங்க என்ன ஆகுது, இங்க இருந்து அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து கடுமையான அந்த யோக பயிற்சியின் மூலமாக வந்து என்ன ஆகும்னா அங்கேயே வந்து அவங்க எரித்து சாம்பல் ஆயிருவாங்க. அவங்க வந்து மிக உயர்ந்த நிலைக்கு முக்தி நிலையை வந்து அடைஞ்சிருவாங்க. நீங்க வந்து அங்க போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து சொல்றாங்க. இப்ப இதுல வந்து பார்க்கும்போது என்னன்னா, எதுக்காக சொல்ல வந்தோம்னா, நாம வந்து இந்த ஒரு நிலையில் இருக்கின்றோம் இல்லையா? நாம வந்து ஒரு பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காக இங்க இருக்கின்ற எல்லாருமே வந்து கட்டப்பட்ட நிலையில் தான் வந்து இருக்காங்க. இப்ப நாரத முனிவர் இங்க சொன்ன மாதிரி காலத்தாலும் குணத்தாலும் கர்மத்தாலும் எல்லாருமே வந்து இங்க கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போதும் நாம் இப்படி வந்து மற்றவரிடம் இருந்தும் தீர்வை எதிர்பார்க்க முடியும் இல்லையா? கண்டிப்பா வந்து முடியாது. இப்ப வந்து இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து நல்லா வந்து கயிறால வந்து நல்லா கட்டி போட்டிருக்காங்க. அவங்க வந்து எல்லா கை கால் எல்லாமே சேர்த்து கட்டி போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப வந்து அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னா யார் கட்டப்படாம இருக்காங்களோ அவங்களால தான் வந்து அவங்கள வந்து அந்த கட்டை வந்து எடுத்து விட முடியும் இல்லையா? இப்போ அதே மாதிரிதான் யார் வந்து இதிலிருந்து கட்டப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை நாம் அணுகும் போது மட்டும்தான் உண்மையான தீர்வு அடைவது நிச்சயம் இல்லையா? அதுதான் இங்க வந்து பகவான் வந்து இங்க சொல்றாங்க, புரோபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. நாம் ஒரு ஆன்மீக குருவை, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு ஞானம் வந்து கிடைக்கும். அதை இங்க சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அவன் கிருஷ்ண உணர்வில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பக்குவமான குருவிடம் தஞ்சம் அடைந்து விட்டால் அனைத்தையும் நன்றாக அறிய முடியும். என்ன அறிய முடியும்? கடவுளுக்கும் நமக்கும் தான் நித்திய உறவு இருக்கு, பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் அந்த நித்திய உறவு இருக்கு. அந்த நித்திய உறவின் மூலமாக செய்யக்கூடிய செயல்தான் வந்து அந்த பக்தி தொண்டு சேவை. அந்த பக்தி தொண்டு சேவை செய்யும் போது மட்டும்தான் வந்து நாம் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஞானத்தை வந்து நாம் அடைய முடியும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து யாரை அணுகினாலும் இந்த உலகத்துல எவ்வளவு வந்து என்ன சொல்றது, ரொம்ப அறிவுள்ளவராக இருந்தாலும், ரொம்ப பலமுள்ளவராக இருந்தாலும், புகழ் வாய்ந்தவராக இருந்தாலும், யாராலும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து வேற எந்த ஒரு இடத்துல அவங்க வந்து சென்றாலும் அவங்க வந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுபட்டவர் யாருமே இல்லை இல்லையா? இப்ப இங்க பொறுத்தவரையில வந்து என்னன்னா, ரொம்ப நாகரிகம், ரொம்ப கௌரவமாக நினைக்கிறது என்னன்னா, என்னுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கின்றான் இல்லையா, என்னுடைய மகள் வெளிநாட்டில் இருக்கின்றாள், ரொம்ப பெருமையா வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் பார்த்தோம்னா இங்க இருக்கிறவன அங்கதான் அறியாமை அதிகம் இல்லையா? ஏன்னா அங்கேயும் வந்து முதுமை இல்லாம இருக்கா, அங்கேயும் மரணம் வந்து வராம இருக்கா இல்லையா? அங்கேயும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் அங்கேயும் இருக்கு. இதுல இருந்து விடுபட்டவர் யாரும் இல்லை. இதிலிருந்து யார் வெளியே வர்றாங்களோ அதுதான் உன்னத நிலை இல்லையா? பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதுதான் அந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னாக்கா அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்கணும். இந்த அறியாமையிலிருந்து நாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நாம் ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டியது அவசியம். இப்போ வந்து அந்த ஆன்மீக குருவை அணுகும் போது என்ன ஆகும்னா எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு வந்து கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த ஞானம் என்ன அப்படின்னு சொல்லும் போதும் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கிருஷ்ணரிடம் சரணடைவதுதான் பக்குவ ஞானம். பகுனாம் ஜென்மனாம் அந்தி. அது வந்து உடனே கூட நமக்கு தெரியாது. பல பிறவிகள் கழித்துதான் வந்து என்னாகும், பகுனாம் ஜென்மனாம் அந்தி ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவக சர்வம் இதி சமஹாத்மா சுதர்லபக. பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் வாசுதேவர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அறிந்து என்ன ஆகுதுன்னா, வாசுதேவக சர்வம் இதி ச மகாத்மா சுதர்லபக. அத்தகைய மகாத்மா ரொம்ப அரிதானவன் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்லிட்டாங்க இல்லையா? உடனே வந்து கிடைக்காது. பகுனாம் ஜென்மனாம் அந்தி, பற்பல பிரிவுகளுக்கு வரதான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பகவான் வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அந்த ஞானத்தை வந்து நாம் அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆத்மா வந்து எப்பவுமே வந்து தனித்தன்மையுடன் தான் வந்து இருக்கின்றது. சில பேர் மாயாவாதிகள் எப்படி வந்து சொல்றாங்கன்னா, ஆத்மா வந்து நாம் வந்து ஆன்மீகத்தை பற்றி வந்து தெரிந்து கொண்டோம், பகவானை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம்னா நாம் பகவானோடு நாம் ஒன்றாகி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து தவறு. பகவானுக்கு உருவம் வந்து இருக்கு, நமக்கும் உருவம் இருக்கு, நமக்கும் தனித்தன்மையும் வந்து இருக்கு. நாமளும் இங்க இருந்து நாம் வந்து முக்தி நிலை அடைந்த பிறகும் நாம் பகவானுக்கு சேவை செய்வதற்காக இந்த உடலை வந்து விட்ட பின் ஆன்மீக உடலின் மூலமாக நாமளும் தனித்தன்மையுடன் ஆன்மீக உலகத்தில் பகவானுக்கு வந்து சேவைகள் வந்து செய்கின்றோம். இதுதான் தனித்தன்மையுடன் கூடிய ஆன்மீக வாழ்வை உணர்வதே உண்மை வாழ்வாகும். அதுதான் அந்த உண்மை ஞானம் தெரிந்து கொள்வதற்காக கண்டிப்பாக ஆன்மீக குருவை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப இதே வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்து பார்க்கும் போதும் சில வியாச தேவர் இல்லையா, பகவான் வந்து பகவத்கீதையில வந்து சொல்றாங்க,
வேதைஷ்ட சர்வேர் அகம் ஏவ வேத்யம் வேதாந்தகிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களை தொகுத்தவனும் நானே, எல்லா வேதங்களை இயற்றியவனும் நானே, எல்லா வேதங்களை அறிந்தவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பகவானே வந்து சொன்னா மட்டும்தான் வந்து தெரியும். அப்ப வந்து பகவானே வந்து ஸ்ரீ வியாசதேவராக வந்து எல்லா வேதங்களையும் வந்து நமக்கு தொகுத்து கொடுத்தார். இப்ப இந்த மாதிரி எல்லா வேதங்களையும் வந்து வியாசதேவர் வந்து எழுதினார். எல்லாமே வந்து எழுதின பிறகும் வேதங்கள், வேதாந்த சூத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து அதை வேதங்களை 4ஆகவும் பிரித்தார். அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரங்கள், அதுக்கப்புறம் புராணங்கள், இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஏற்றிய பிறகும் வந்து என்ன ஆகுதுன்னா வியாசதேவருக்கு வந்து திருப்தி ஏற்படல, ஒரு மன அமைதி வந்து ஏற்படல. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சிந்தித்து கொண்டு இருக்கும் போதும் அங்க நாரத முனிவர் அங்க வர்றாங்க. சில வியாசதேவருடைய ஆன்மீக குரு வந்து நாரத முனிவர். இப்ப அங்க வந்து நமக்கு காட்டுறாங்க, ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நாம் வந்து குழப்ப நிலையில் இருந்தும் வந்து நாம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க நமக்கு காட்டுறாங்க. இப்ப அங்க வரும்போது நாரத முனிவர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து எல்லாமே வந்து எழுதிட்டீங்க இல்லையா, ஏன் இந்த குழப்ப நிலை இல்லையா, எல்லாமே மனித வர்க்கத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து கொடுத்துருக்கீங்களே, அப்ப எதுக்கு ஏன் வந்து ரொம்ப ஒரு சஞ்சலமாக இருக்கீங்க, நீங்க வந்து கொடுத்தது சரியானதுதான் அப்படின்னு சொல்லும் போது இருந்தும் ஏன் வந்து எனக்கு இந்த குழப்ப நிலை வந்து ஏற்படுது, ஏன் மனது திருப்தி ஏற்படவில்லை, அதிருப்தியில் தான் வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி அங்க வந்து கேட்கும் போதும் அப்ப வந்து அங்க சொல்றாங்க. அப்ப வந்து நாரத முனியோட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க வந்து உடலையே ஆத்மாவாக நினைப்பது சரியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாங்க. உடலையே நம்ம ஆத்மாவாக நினைப்பது வந்து எப்படி சரியாகும் இல்லையா, உடல் வந்து ஒரு தற்காலிகமானது இல்லையா, ஆத்மாதான் நிரந்தரமானது. அப்ப வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து பகவானுடைய புகழை வந்து எழுதுங்க, பகவானுடைய புகழை வந்து நீங்க வந்து சேர்க்காததுனாலதான் வந்து உங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை, அதிருப்தியில் உள்ளது. அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது நாரத முனிவர் சொன்னோன்னா சில வியாசதேவர் வந்து சமாதி நிலையில் இருந்து அதுக்கப்புறம் பகவானுடைய தியானித்து பகவானுடைய அந்த இந்த நிலையை வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது பகவான் இருக்காங்க, பக்கத்துல ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க, பகவானுக்கு பின்னாடி மாயாசக்தி எல்லா ஜீவராசிகளையும் முக்குணங்களின் மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நான் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி இந்த பற்பல வகையான உடல்களின் மூலமாக வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா புலன் திருப்தியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து பார்த்த உடனே வந்து நான் வியாசதேவருக்கு ரொம்ப வருத்தம், இவங்களை எல்லாமே வந்து இந்த அறியாமையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முதிர்ந்த நிலையிலிருந்து இந்த ஏற்றியதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். அந்த அறியாமை என்னும் இடலில் இருந்து நாம் வெளியே வருவதற்காக நமக்கு வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பகல் நேரத்தில் சூரியன் எப்படி பிரகாசம் வந்து படுத்துதோ அதே மாதிரிதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து நம்ம படிக்கும் போது இந்த அறியாமை இடலில் இருந்து நாம் வெளியே வருவது நிச்சயம். கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் நமக்கு வந்து எல்லா குழப்பத்திற்கும் வந்து தீர்வு வந்து கிடைக்கும். நாம வந்து என்ன பண்றோம், சரியா நாமளே வந்து ஒரு முடிவெடுத்து தவறான ஒரு நபரிடம் இருந்து அவர்களிடமிருந்து நாம் வந்து தீர்வை எடுக்கும் போது என்ன ஆகுது, நாம் திரும்ப திரும்ப வந்து மாட்டிக்கொள்கின்றோம். இதுதான் வந்து நமக்கு நடக்குது. இப்ப இதுல இருந்து நாம் வெளியே வர்றதுக்கான வழி வந்து அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்திலிருந்து விளக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்லோகம் 17. தத் புத்தய சத் ஆத்மான தன்னிஷ்டா சத் பராயணாக கச்சந்திய புனராவృத்திம் ஞான நிர்தூத கல்மஷாக. மொழிபெயர்ப்பு. இப்போது ஒருவனது புத்தி, மனம், நம்பிக்கை, புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறதோ அப்போது பூரண ஞானத்தினால் அவன் தனது களங்கங்களிலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறான். பொருளுரை. திவ்யமான பரதத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, மொத்த பகவத்கீதையும் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்னும் அறிவிப்பை மையமாக கொண்டதாகும். இல்ல வேத இலக்கியங்களின் விளக்கமும் இதுவே. பரத்தை அறிந்தவர்களால் பரம உண்மையான பரதத்துவம் என்பது பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று பரமனை அறிபவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. பூரணத்தின் இறுதிச்சொல் பகவான் எனப்படும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளே. அவரை மிஞ்சியவர் யாரும் இல்லை. பகவானே கூறுகிறார், மத்தக பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா. அருவ பிரம்மனை தாங்குவதும் கிருஷ்ணரே, பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். எனவே எல்லா வழிகளிலும் கிருஷ்ணரே பரதத்துவம். எவனொருவனது மனம், புத்தி,
நம்பிக்கை, புகலிடம் ஆகியவை எப்போதும் கிருஷ்ணரிடம் உள்ளதோ, வேறு விதமாக கூறினால், எவன் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளானோ அவன் சந்தேகமின்றி எல்லாவித களங்கங்களும் நீக்கப்பட்டு பரதத்துவத்தில் பற்றிய அனைத்திலும் பூரண ஞானத்துடன் உள்ளார். கிருஷ்ணரிடம் இருமை, ஒரே சமயத்தில் அடையாளமும் தனித்தன்மையும் உள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டுள்ள கிருஷ்ண பக்தன் அத்தகைய திவ்யமான ஞானத்தினால் சக்தி அளிக்கப்பட்டு விடுதலை பாதையில் தளர்வின்றி முன்னேற முடியும். அதுதான் ஒரு ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் நான் இந்த உடல் அல்ல, நான் பகவானுக்கும் நமக்கும் தான் இந்த நித்திய உறவு இருக்கு. அந்த நித்திய உறவின் மூலமாக செய்யக்கூடிய செயல் நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு சேவை அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் நாம் தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுது, பகவானுக்காக நாம் சேவை செய்யும் போதும் மனதில் பகவானை பற்றின அந்த ஒரு சிந்தனையில் நாம் ஈடுபடுகின்றோம். அதுக்கப்புறம் புத்தி நாம் பகவானுக்காக எப்படி சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த சிந்தனை புத்தியை நாம் உபயோகிக்கின்றோம். அப்ப நம்பிக்கை முழுக்க நாம் பகவானிடமே வைக்கின்றோம். கிருஷ்ணர் தான் நமக்கு புகலிடம், கிருஷ்ணர் தான் இறுதி இலக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மாதிரி நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுது, கண்டிப்பாக நாம் விடுதலையை நோக்கி நாம் செல்ல முடியும். இப்ப உண்மையிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா ஒரே சமயத்தில் அச்சிந்திய பேதா அபேத தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும், ஒரே சமயத்தில் நாம் பகவானுடன் நாம் ஒன்றாகவும் இருக்கின்றோம், வேறாகவும் இருக்கின்றோம். எப்படி? பகவானுடன் நாம் தன்மையில் ஒன்றாக இருக்கின்றோம் இல்லையா? இப்ப நாம பார்த்தோம்னா ஆன்மீகமாக பகவானும் நாமளும் ஒன்றுதான். பகவான் ஆன்மீகமயமானவர், நாமளும் ஆன்மீகமயமானவர்கள் தான். ஏன்னா பகவான் பரமாத்மா, நாம ஜீவாத்மாக்கள் இல்லையா? அப்ப வேறுபட்டு இருக்கின்றோம். எப்படி? அளவில் வேறுபட்டு இருக்கின்றோம். பகவான் எப்படி விபு, நாம அணு. அந்த கடல் அந்த உதாரணம் நாம அடிக்கடி பாக்குறோம் இல்லையா? கடவுள் பார்த்தோம்னா எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. இப்ப அந்த கடல் நீரில் ஒரு துளி நீர் கூட உப்பு கரிக்கும் இல்லையா? கடல் நீரும் உப்பு கரிக்குது. அந்த கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீரும் உப்பு கரிக்குது. அப்போ கடல் பகவான், நாம அந்த கடலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீர் தான் நாம. அந்த அளவுக்கு வித்தியாசம் நமக்கு இருக்கு. ஒரே சமயத்தில் நாம் ஒன்றாகவும் இருக்கின்றோம், தன்மையில் ஒன்றாகவும் இருக்கின்றோம். அதுக்கப்புறம் அளவில் வேறுபட்டு இருக்கின்றோம். இதை யார் ஒருவர் இதை புரிந்து கொள்கிறார்களோ, இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் போது பகவானால் சக்தி அளிக்கப்பட்டு நாம் திரும்பி பகவானிடம் செல்வதற்கான அந்த ஒரு பாதை நமக்கு திறக்கப்படுது. பகவான் சொல்றாங்க, என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே குடிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ததாமி புத்தி யோகம் தாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுதான் ஒரு ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் நமக்கு அந்த தீர்வை நாம் எதிர்பார்க்க முடியுமே ஒழிய மற்ற ஒரு நிலையில் இருந்து நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அப்ப கிருஷ்ணர் தான் எல்லாமே இல்லையா? கிருஷ்ணர் தான் முழுமையாக நாம் எல்லா வேத இலக்கியங்களிலும் தேடி கண்டுபிடிக்க கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அந்த கிருஷ்ணரை நாம் 3 விதத்தில் உணர முடியும். பிரம்மம், பரமாத்மா, பகவான். பகவான் எல்லா இடங்களிலும் விரும்பி இருக்கின்றார் பிரம்மத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பரமாத்மாவாக எல்லாருடைய உயிர்வாளிகளினுடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றி இருக்கின்றார். அதுக்கப்புறம் பகவானுக்கு ஒரு உருவம் இருக்கு. அந்த பகவான் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவானுக்கும் அந்த நித்திய லோகம் இருக்கு. அந்த லோகத்தில் பக்தர்களுடன் பகவான் நித்திய லீலைகள் புரிகின்றார் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நாம தெரிந்து கொள்கிறோம் ஆன்மீக குருவை அணுகும் போது. இப்ப இந்த ஒரு இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனதை பகவானுக்காக நாம் பகவானுடைய சிந்தனையில் நாம் ஈடுபடுத்துகின்றோம். இப்ப நம்ம உண்மையிலேயே பகவானை புரிந்து கொண்டோம், உண்மையிலேயே உயர்ந்த பக்தர் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைப்பாங்கன்னா, நான் எனக்கு அடைக்கலம் பகவானை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முழு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். எல்லா நிலையிலும் பகவான் என்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படும். எல்லா ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த ஒரு நிலை அவங்க இருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு பிராமணர், அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யாரோ வேறொரு நாட்டவர் ஏதோ ஒரு நிலையில அவங்களை தாக்குறதுக்காக வர்றாங்க.
அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிராமணர் வந்து அழைத்து கொண்டு வேகமாக ஓடுகிறார். வேகமாக ஓடும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க பின்னாடியே வந்து அவங்களை வந்து தாக்குறதுக்காக பின்னாடியே வந்து ஓடி வர்றாங்க. ஆனா அந்த பிராமணருக்கு முழு நம்பிக்கை, பகவான் தான் நமக்கு வந்து புகலிடம், பகவான் நம்மை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து வேகமா வந்து ஓடி வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல வந்து கடைசியில வரும்போதும் அங்க ஒரு கடல் வந்து வந்துருச்சு. அந்த ஒரு இதுல சமுத்திரம் வந்து அங்க வந்துட்டாங்க. ஓகே, இனி வந்து நம்மளை வந்து யாரையும் வந்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா அவங்க கடல் அருகில், அந்த சமுத்திரம் அருகில் வந்து சென்ற உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, உடனே யாரோ ஒரு நபர் படகை வந்து எடுத்துக்கொண்டு வருகிறார். அவங்க உடனே வந்து எல்லாரையும் வந்து அந்த பிராமணர் அவங்களும் படகுல ஏறி அவங்க குடும்பத்தார் எல்லாரையும் வந்து படகுல ஏத்திட்டு அவங்க அந்த கடலில் வந்து அந்த படகின் மூலமாக பயணம் செய்து சென்று விட்டார். இப்ப அந்த ஒரு இதுல இருந்து அவங்க பாதுகாக்கப்படுகிறார். இப்ப யாரு வந்தது? பகவான் தான் வந்து அந்த படகில் மூலமாக வந்து அந்த பிராமணரை வந்து காப்பாற்றி விட்டார். இதுதான். இப்ப இன்னொரு கதையை வந்து பார்க்கும்போது எப்படின்னா, இதே மாதிரிதான் 2 நாட்டவர்கிட்டே வந்து போர் நடக்குது. இந்த மாதிரி வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும் போதும் வந்து எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அந்த ஒரு நபர் வந்து தெரியாம வந்து என்ன ஆகுதுன்னா, வேற எதிர்த்தரப்பில் அடுத்த பக்கம் இருக்கின்ற அந்த ஒரு தரப்பில் வந்து தெரியாம அந்த நபர் வந்து சேர்ந்து விட்டார். அது வந்து அதுக்கப்புறம் தெரிந்த உடனே அவங்க வந்து அவங்களை தாக்குறதுக்காக வர்றாங்க. வந்து இவங்க தனியா வந்து வந்துட்டாங்க, தாக்குறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் என்ன பண்றாங்கன்னா, வேகமா ஓடி போறாங்க. ஏன்னா உயிரை வந்து காப்பாற்றிக்க வேண்டும் இல்லையா? இப்ப அதனால வேகமா ஓடி போறாங்க. அவங்களும் பின்னாடியே வந்து குதிரையில வேகமா வந்து வர்றாங்க அவங்களை வந்து தாக்குறதுக்காக. இருந்தாலும் அவங்க எல்லா பக்கமும் ஓடும் போதும் ஒரு முடியல, ரொம்ப வந்து தளர்ந்து போனதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒரு குகை இருக்கு. அந்த குகையில போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லி போயிடுறாங்க. இப்ப அந்த குகையில வந்து உள்ள போன உடனே அந்த குதிரையுடைய சப்தம் வந்து கேக்குது. ஐயோ நெருங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவங்க பகவான் மேல ரொம்ப தீவிரமான ஒரு பிரார்த்தனை. பகவானே கிருஷ்ணரே, பகவானே என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை மேல பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்ப அவங்க வந்து இறங்கி வர்றாங்க, அந்த குகை பக்கத்துல வர்றாங்க. அந்த சப்தமும் கேக்குது, இனிதான் என்னுடைய உயிர் அவ்வளவுதான் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவானில தீவிரமாக அந்த பிரார்த்தனை வந்து செய்ததுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த குகையின் வெளியில பார்க்கும் போதும் சிலந்தி வந்து கூடு கட்டுது. இத பார்த்த உடனே அந்த நபர் வந்து, இந்த நேரம் வந்து பகவானே வந்து கூடு கட்டுறது வேலையா அப்படின்னு சொல்லி வந்து இந்த நேரத்துல இது செய்யறதா அப்படின்னு சொல்லும் போதும் வந்து அங்க சிலந்திக்கு வந்து பெரிதா வந்து கூடு கட்டிருச்சு. அந்த குகை வந்து மூடுற அளவுக்கு பெரிதாக வந்து கட்டின உடனே வந்து அங்க வந்து உள்ள வந்த அந்த ஒரு நபர்கள் வந்து அவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, உள்ள போகல, பார்த்துட்டு வந்து வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா வந்து இப்பதான் வந்து அந்த சிலந்தி வந்து கூடு கட்டி இருக்கு. அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியுது. சரி இப்பதான் கூடு கட்டி இருக்கு, அப்ப யாருமே வந்து உள்ள போயிருக்க முடியாது. அப்ப இந்த குகையில வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ பகவான் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லையா, நம்ம வந்து உண்மையிலேயே பகவான் மேல அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா எப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பகவான் என்றுமே நம்மை பாதுகாக்கின்றார் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அபக்தர்களால் வந்து அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் இது பகவானுடைய ஒரு கருணை தான், பகவான் என்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து என்னை பாதுகாக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திடமான நம்பிக்கை எப்பவுமே வந்து பக்தர்களுக்கு வந்து இருக்கின்றது. இதேதான் நாரத முனிவருடைய வாழ்க்கையிலும் இந்த முற்பிறையினுடைய வாழ்க்கையை வந்து சில வியாசதேவரிடம் வந்து கூறுவார். நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து முதல் காண்டத்தில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா வந்து தெரியும். அப்ப வந்து சில வியாசதேவர் வந்து கேட்பாங்க, நீங்க முற்பிறவியில் வந்து எப்படி இருந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, ஆன்மீக குருவை வந்து நீங்க அந்த வைஷ்ணவர்கள் எல்லாமே வந்து போன பிறகு உங்களுக்கு தீட்சை கிடைத்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து விவரிக்கும் போது எல்லாமே நாரத முனிவர் வந்து விரிவாக வந்து அங்க விளக்குவாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, முற்பிரிவுடைய வாழ்க்கையை சொல்லும் போதும் ஒரு வேலைக்காரருடைய மகனாகத்தான் நாரத முனிவர் இருக்கிறார். ஆனா இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, அந்த 5 வயது சிறுவனாக இருக்கும் போது அவனுடைய தாய் வந்து ஒரு பாம்பு கடித்து ஒரு சர்ப்பத்தின் மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா உயிரை விட நேர்ந்தது. அந்த பாலகனுக்கு வந்து பார்த்தோம்னா நாரத முனிவர் சிறுவனாக இருக்கும் போதும் ஒரே ஒரு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க தாய் மட்டும்தான். அந்த உறவும் வந்து இல்லாம போனதுனால வந்து நாரத முனிவர் வந்து அந்த தூய பக்தருடைய சகவாசத்தின் மூலமாக முழுமையாக தூய்மை அடைந்து இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஞானத்தின் மூலமாக பகவான் வந்து எனக்கு கருணை காட்டி இருக்கிறார். எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கர்ம பந்தம் என்னுடைய தாய் தான், அதையே வந்து விலக்கி விட்டார்.
பூரணமாக நான் பகவானிடம் சரணடைவதற்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தூய பக்தர்கள் இந்த மாதிரி வந்து சிந்திப்பாங்க. நம்முடைய உறவு வந்து உண்மையிலே என்னன்னா பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் இந்த நித்திய உறவு இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த அறியாமையினால் வந்து நமக்கு வந்து இது எல்லாமே இதுதான் உறவு, இதுதான் உறவு, இது என்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அறியாமையின் மூலமாக இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மை நினைக்க வைக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நமக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் அந்த நித்திய உறவு வந்து இருக்கின்றது. இது இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி பயணம் செய்து கொண்டே இருக்கும் போதும் வந்து இன்னொரு வந்து இடையில் வந்து நிறைய பேரை வந்து நாம் சந்திப்போம் இல்லையா? இப்ப வந்து வழியில் வந்து நாம் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி சந்திக்கும் போது சிறிது நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகும், போயிடுவோம் இல்லையா? அவங்களும் சென்று விடுவார்கள், நாமளும் சென்று விடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பயணம் செய்கின்றோம். இந்த மாதிரி செய்யும் போது அப்பப்ப அங்கங்க நம்ம வந்து சில பேரை வந்து சந்திக்கின்றோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய இது தெரியாது, அவங்க சகவாசம் வந்து முடிந்தது. இதே மாதிரிதான் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாமே வந்து இந்த மாதிரிதான். நம்ம அந்த பயணத்தில் சிறிது நேரம் வந்து சந்தித்து பேசுகின்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான் நமக்கு இருக்கின்ற எல்லாமே. நமக்கு எதை நாம் சார்ந்து இருக்கின்றோமோ அது எல்லாமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்ப நித்திய உறவு என்ன? பகவான் தான் நமக்கு நித்திய உறவு, பகவான் மட்டும்தான் நம்மை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எப்பவுமே வந்து நினைப்பாங்க. தூய பக்தர்கள் வந்து எப்படின்னா, நான் பகவானுடைய கருணையால் தான் நான் வந்து வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே பணிவான அந்த ஒரு மனநிலையில் வந்து இருப்பாங்க. இது சும்மா வெளிப்படையாக நம்ம வந்து சொல்றது இல்லையா, அவங்க வந்து முழுமையாக உணர்த்து கிருஷ்ணர் மட்டும்தான் நமக்கு உறவு, இருப்பது எல்லாமே வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை முழுமையாக அந்த ஒரு ஞானத்தின் மூலமாக வந்து அவங்க செயல்படுவார்கள். இப்ப இந்த மாதிரி வந்து இருக்கும் போதும் எப்படி ஆகுது, அடுத்த ஸ்லோகத்துல வந்து பார்க்கலாம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்சா பண்டிதா சமதர்ஷினக. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன், கீழ்ஜாதி என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். பொருளுரை: உயிரின வேறுபாடுகளையும் ஜாதி வேறுபாடுகளையும் கிருஷ்ண பக்தன் காண்பதில்லை. சமூக ரீதியில் பிராமணனும் கீழ்ஜாதியினரும் வேறுபட்டவர்கள். உயிரின ரீதியில் நாய், பசு, யானை ஆகியவை வேறுபட்டவை. ஆனால் உடலின் இது போன்ற வேற்றுமைகள் கற்றறிந்த ஆன்மீகவாதியின் கண்ணோட்டத்தில் அர்த்தமற்றவை. ஆன்மீகவாதிகளின் அத்தகு பார்வை பரமனுடன் அவர்களுக்கு உள்ள உறவில் சாத்தியமாகின்றது. ஏனெனில் பரமபுருஷர் தனது விரிவங்கமான பரமாத்மாவின் உருவில் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். பரமனை பற்றிய ஞானமே உண்மையான ஞானமாகும். பல்வேறு இனங்களை சார்ந்த அல்லது பல்வேறு ஜாதியை சார்ந்த உடல்களை பொறுத்தவரை கடவுள் எல்லாரிடமும் சமமான அன்புடையவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் எல்லா ஜீவன்களையும் தனது நண்பராக நடத்துகிறார். இருப்பினும் ஜீவனின் எல்லா சூழ்நிலையிலும் அவர் பரமாத்மாவாகவே இருக்கிறார். பிராமணனின் உடலிலும் கீழ்ஜாதியினது உடலும் ஒன்று அல்ல என்ற போதிலும் கடவுள் பிராமணனின் உடலின் கீழ் ஜாதியினனின் உடலிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களில் பலதரப்பட்ட பௌதிக படைப்புகளே உடல்கள். ஆனால் உடலினுள் உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஆன்மீக குணத்தை உடையவர்கள். குணத்தில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமை அளவில் அவர்களை சமமாக்குவது இல்லை. ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுமே உள்ளான், பரமாத்மாவோ அனைவரது உடலிலும் வீற்றுள்ளார். கிருஷ்ண பக்தன் இதனை முழுமையாக அறிந்துள்ளான். எனவே அவனே உண்மையான பண்டிதனும் சமநோக்கு உடையவனும் ஆவான். பரமாத்மா, ஆத்மா இருவருமே உணர்வுடையவர்கள், நித்தியமானவர்கள், ஆனந்தமயமானவர்கள். இதுவே இவர்களுடைய உள்ள ஒற்றுமை. ஆனால் வேறுபாடு என்னவெனில், தனிப்பட்ட ஆத்மா தனது உடலை மட்டுமே உணரக்கூடியவர், பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணரக்கூடியவர். வேற்றுமை பார்க்காமல் பரமாத்மா எல்லா உடல்களிலும் வீற்றுள்ளார். இதுதான் இல்லையா? நம்ம வந்து ஒரு ஆன்மீக குருவை அணுகும் போதும் நாம தான் வந்து இந்த உடல் அல்ல, நாம் வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி வந்து தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் பகவானுக்கும் நமக்கும் தான் இந்த நித்திய உறவு, நித்திய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நாம் தெரிந்து கொள்ளும் போதும் பகவானிடம் தான் முழுமையான அந்த நம்பிக்கை, பகவானிடம் வந்து அந்த புகழிடம் எல்லாமே வந்து நாம் பகவானிடமே வந்து செலுத்துகின்றோம் இந்த ஞானத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் இந்த ஞானம் வந்து
நமக்கு கிடைத்த பிறகு எப்படி நம்ம வந்து பார்க்கிறோம்? அடக்கமான பண்டிதர்கள் எப்படி பார்க்கறாங்க? உண்மை ஞானத்தின் வாயிலாக எல்லாரையும், பசு, பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன் எல்லாரையும் சமநோக்கில் பார்க்கின்றார். எப்படி பார்க்கறாங்க? உடல் தான் வந்து வேறுபடுதே ஒழிய உள்ளிருக்கும் ஆத்மா எல்லாருமே வந்து சமமானவர்கள் இல்லையா, எல்லாருமே ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஞானத்தின் மூலமாக வந்து அவங்க பாக்குறாங்க. ஞானக்கண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அதன் மூலமாக ஞானத்தின் பார்வை, அந்த ஆன்மீக பார்வையின் மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் வந்து பரமனுடன் ஒரு உறவையுடன் வந்து பார்க்கிறார்கள். ஸ்ரீ பிரபுபாதரும் வந்து அந்த ஒரு ரீதியில் தான் வந்து இல்லையா எல்லாருக்குமே வந்து அந்த கிருஷ்ண உணர்வை வந்து விநியோகம் செய்திருக்கிறார் இல்லையா. இங்க வெளிநாட்டில் அவர்களுடைய ஸ்ரீ பிரபுபாதருடைய ஆன்மீக குரு ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர், இப்ப அவங்களுடைய கட்டளையின் படிதான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் வந்து நீங்க பிரச்சாரம் செய்ய வேண்டும், இந்த கிருஷ்ண உணர்வை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னதுக்காக வந்து அவங்க அந்த வெளிநாட்டுக்கு போய் இல்லையா, அங்க வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நாகரிகம்னே என்னன்னே முதல்ல தெரியாது, ஆன்மீகம் ரெண்டாவது, நாகரிகம்னு என்னன்னே வந்து தெரியாது, கடவுளே வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் முழுமையாக மூழ்கி இருக்கின்ற அந்த ஒரு நிலை, அங்கே வந்து சில பிரபுபாதர் இல்லையா அங்க போய் எல்லாருமே பகவானுடன் ஒரு சம்பந்தம் இருக்கு, எல்லாருமே ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீதியில் இருந்தா வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண பக்தியை வந்து விநியோகம் செய்தார் இல்லையா. இப்ப வந்து பாருங்க, உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் எத்தனை கிருஷ்ண பக்தர்கள் இல்லையா. எதற்கும் வந்து இதுக்கு வந்து கிருஷ்ண உணர்வை பொறுத்த வரையிலும் வந்து ஆன்மீகமயமானது இது. இதுக்கு வந்து ஜாதி, இனம், நிறம், மதம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கிருஷ்ண பக்தி. அதுதான் இங்க வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. உயிரின வேறுபாடுகளையும் ஜாதி வேறுபாடுகளையும் கிருஷ்ண பக்தன் காண்பது இல்லை. இப்ப இது வந்து பொறுத்தவரையிலும் வந்து ஆன்மீகமயமானது, பகவானுக்கும் நமக்கும் அந்த ஒரு உறவு மட்டும்தான் வந்து இங்க வந்து இருக்கு இல்லையா. பகவான் வந்து சொல்றாங்க, பிரம்மதேவருக்கு வந்து உபதேசம் செய்கையில் படைப்புக்கு முன்னாடி பகவான் மட்டும்தான் இருக்கின்றார், எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகும் பகவான் மட்டும்தான் இருக்கின்றார், இப்பவும் பகவான் மட்டும்தான் வந்து இருக்கின்றார், எல்லா சக்தியின் மூலமாக பகவான் தான் விருந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இப்ப நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, நம்ம வந்து படிக்கின்றோம், இந்த மாதிரி வந்து நம்ம உபன்யாசங்கள் கேட்கும் போது நம்ம கேட்கிறோம், ஓகே நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லா நிலையிலும் வந்து நாம் உணர வேண்டும். அதுதான், அதுக்காக தான் நான் இந்த பயிற்சிகள் வந்து நான் திரும்ப திரும்ப வந்து செய்கின்றோம் இல்லையா. ஒரே விஷயம்தான், திரும்ப திரும்ப நான் ஜீவாத்மா, அதான் இருக்கின்ற எல்லா உயிர்வாளிகளும் வந்து ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன ஆகுது, இதன் மூலமாக நம்ம வந்து இந்த குணங்களின் மூலமாக நம்ம எப்படி பார்க்கிறோம்னா வெளிப்படையாக இருக்கிறதை மட்டுமே வந்து பார்க்கின்றோம் இல்லையா. இவங்க வந்து இந்த உடல், இவங்க வந்து என்னை திட்டாங்க இல்லையா, இவங்க வந்து எனக்கு இவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இல்லையா, எனக்கு வெறுப்பா இருக்கும், இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வந்து இவங்களை வந்து எனக்கு என் பேசிருக்கவும் மாட்டோம், இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து இவங்க பார்க்கவே எனக்கு வந்து பிடிக்கவில்லை. இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு இடத்துல வந்து நாம் ஒவ்வொரு கண்ணோட்டத்தை வந்து வைத்திருக்கின்றோம் இல்லையா. இந்த மாதிரிதான் நமக்கு வந்து நம்முடைய நிலை அப்படிதான், நம்ம வந்து வெளிப்புற ரீதியாக மட்டுமே வந்து காண்கின்றோம். ஆனா இது வந்து உண்மை கிடையாது. உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே ஜீவாத்மாக்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த செயல்கள் வந்து எப்படின்னா அந்த குணங்களின் மூலமாகத்தான் அந்த ஒரு குணத்தை வெளிப்படுத்துகிறார்களே ஒழிய, ரஜோகுணத்தில் இருக்கும்போது ஒரு சில அந்த குணத்தை வந்து வெளிப்படுத்துவார்கள். அப்ப அந்த ரஜோகுணத்தில் நாம இருந்தாலும் அந்த மாதிரி செயல்படுவோம் இல்லையா. சில பேர் ரொம்ப தீவிரமாக பரபரப்பாக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாகவே வந்து இருப்பாங்க. அப்ப அவங்க தமோ குணத்திலிருந்து செயல்படுகிறார்கள். ஒரு சில பேர் வந்து ரொம்ப சாத்வீகமாக இல்லையா, ரொம்ப அமைதியாக ரொம்ப இதா வந்து இருப்பாங்க. அப்ப அவங்க சத்துவ குணத்திலிருந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணம்தான் வந்து செயல்படுதே ஒழிய அவங்க வந்து செயல்படவில்லை. அவங்க உண்மையிலே யாருன்னா ஜீவாத்மா. அதான் வெளிப்புற ரீதியாக செய்யக்கூடிய அந்த ஒரு எந்த ஒரு செயலும், நல்ல செயலோ தீய செயலோ, எந்த ஒரு நிலையும் வந்து பார்க்கும்போது ஆத்மாவை பாதிப்பது இல்லை. இதுதான் அப்ப வந்து உண்மையிலே யாருன்னா நம்ம ஜீவாத்மாக்கள். இப்ப அந்த ஒரு நிலையில் இருந்துதான் சில பிரபுபாதர் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே அந்த கிருஷ்ண பக்தியை வந்து விநியோகம் செய்தார் இல்லையா. அப்ப இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஞானத்தின் மூலமாகத்தான் வந்து என்ன எல்லாருமே அறியாமையிலிருந்து வெளியே வந்து இல்லையா வந்து தெரிந்து கொள்ள முடியுது, பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த நித்திய உறவு இருக்கு, அந்த நித்திய உறவை நாம் மறந்து விட்டோம் இல்லையா. பிரபுபாதர் வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கு கிருஷ்ணரை நமக்கு கொடுத்து இருக்கின்றார் இல்லையா. அப்ப வந்து நம்ம வந்து நம்முடைய உண்மையான நித்திய உறவு பகவான் தான் நமக்கு நித்திய உறவு.
பார்த்தோம்னா இங்க வந்து பாக்குறோம் இல்லையா, இவங்க தான் உன்னத ஆளுநர் வந்து, இவங்க எல்லாருமே வந்து ஆளுநர் அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லா ஆளுநர்களுக்கும் வந்து உன்னத ஆளுநர் யாருன்னா பகவான் தான். அந்த பகவான் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நித்திய உறவாக வந்து இருக்கின்றார். ஒவ்வொரு உயிர்வாளிக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு, பகவானுக்கும் நமக்கும் வந்து உறவு இருக்கு. அந்த உறவை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரமனுடன் இருக்கின்ற அந்த நித்திய உறவை நாம் தெரிந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை வந்து நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த அறியாமையை வந்து நாம் விலக்கிவிட முடியும். அறியாமையை விலகின்ற அந்த துன்பத்தை நாம் விலக்கிவிட முடியும். அதை வந்து நாம் அந்த அறியாமை விலகுவதற்காக நாம் கண்டிப்பாக ஆன்மீக குருவை நாம் அணுகுவது அவசியம். ஆன்மீக குருவின் மூலமாக மட்டும்தான் நம்ம இந்த துன்ப கடலை கடக்க முடியும் இல்லையா. வந்து அந்த 4வது அத்தியாயத்தில் வந்து பகவான் விளக்குகின்றார் இல்லையா, ஞானம் என்னும் படகில் நீ ஏறிவிட்டால் இந்த துன்ப கடலை கடக்க முடியும். இப்ப இந்த துன்ப கடலை கடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆன்மீக குருவை அணுக வேண்டும். சத்யத்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேசந்தி ஞான ஞானின சத்வதர்ஷனக அப்படின்னு சொல்லி இப்ப அந்த 4வது அத்தியாயத்திலே பகவான் அதை தான் விளக்குகின்றார். இப்ப இங்கேயும் பார்த்தோம்னா 5வது அத்தியாயத்திலும் இதைதான் வந்து பகவான் வந்து நமக்கு கூறுகின்றார். அப்ப இந்த ஞானத்தை வந்து நாம் அறிந்து கொள்ள, எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு காண, எல்லா குழப்பத்திலிருந்து நாம் வெளியே வர கண்டிப்பாக அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்க, பரம் பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த நித்திய உறவு நாம வந்து ஆன்மீக குருவை அணுகும் போது மட்டும்தான் இதை வந்து நாம் தெரிந்து கொள்ள முடியுமே வெளியே வேற எந்த வழியுமே வந்து கிடையாது. இதுதான் எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்ய பிரசாதா நகதி குதோபி வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் வந்து குருவசகத்தில் வந்து பாடுகின்றார். நம்ம வந்து காலையில வந்து பார்த்தோம்னா மங்களாரத்தில வந்து இந்த பாடல் வந்து நம்ம பாடுவோம். சம்சார தாவா வந்து ஆன்மீக குருவை வந்து புகழ்ந்து பாடுகின்ற அந்த ஒரு பாடல், அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மீனிங் எல்லாமே வந்து பார்த்தோம்னாலும் ஆன்மீக குருவுடைய கருணையின் மூலமாகத்தான் நான் வந்து பகவானை அடைய முடியும். இன்னொரு இடத்துல நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து பார்த்தேன். என்னன்னா அதுல வந்து பகவானுடைய கருணையால் தான் நம்ம ஆன்மீக குருவை வந்து அடைகின்றோம். ஆன்மீக குருவினுடைய கருணையால் நம்ம பகவானை வந்து அடைகின்றோம். அதுதான் ஆன்மீக குருதான் நம்முடைய வந்து பக்தி வாழ்க்கைக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக குருதான். ஆன்மீக குருவை அணுகி அவர்களிடம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாதையை வந்து நாம் பின்பற்றும் போது கண்டிப்பாக நாம் பகவானை வந்து அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது. இதுதான் வந்து விளக்கப்பட்டிருக்கு. பார்த்தோம்னா இப்ப இதுல வந்து சொல்லியிருந்தாங்க, ஆத்மா வந்து எந்த செயலையும் வந்து செய்வதும் இல்லை, செயலை செய்வதற்காக தூண்டுவதும் இல்லை, குணங்கள் தான் ஜட இயற்கை குணங்கள் தான் வந்து செய்யப்படுகின்றது. ஜட இயற்கையின் குணங்களின் மூலமாகத்தான் வந்து இந்த செயல்கள் எல்லாமே வந்து செய்யப்படுது. அதை செய்வதற்காக வந்து பகவான் உள்ளிருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார். ஆனால் அந்த செயல்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய என்ற விளைவுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவ புண்ணியத்தை பகவான் ஏற்பது இல்லை, பரமபுருஷர் ஏற்பது இல்லை. அப்ப வந்து இது எதனால நடக்குதுன்னா அறியாமைதான் காரணமாக அமையுது. ஆனா அந்த அறியாமையை அழிக்கிறதுக்காக வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நம்ம ஞானத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அந்த ஆன்மீக குருவை அணுகும் போதுதான் நமக்கு பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த நித்திய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பரமனுடன் நமக்கு இருக்கின்ற உறவு அதை வந்து புரிந்து கொள்வதுதான் உன்னத ஞானம். அந்த ஞானம் வந்து ஆன்மீக குருவின் மூலமாகத்தான் வந்து நமக்கு அடைய முடியும். பகவான் மட்டும்தான் இறுதி இலக்கு, பகவான் மட்டுமே நமக்கு இறுதி புகலிடம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோம். அதன் மூலமாக வந்து அந்த உறவை வந்து பலப்படுத்தக்கூடிய செயல்தான் வந்து பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை. அந்த ஒரு நிலையின் மூலமாக வந்து நாம் எல்லா உயிர்வாளிகளையும் பரமனுடன் பாகமாக நாம் காண்கின்றோம். எல்லாருமே ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து நாம் காண முடியும். பகவானும் நாமளும் வந்து எப்பவுமே தன்மையில் ஒன்றுதான், ஆனால் அளவில் வேறு. அந்த ஒரு ஞானத்தை வந்து ஆன்மீக குருவின் மூலமாக மட்டுமே வந்து அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா.